ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரேஷன் பச்சரிசியில் எப்படி ஆப்பம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளான மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா செம சாஃப்டாக வரும், நல்லா ஒயிட்டாகவும் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அளவுகளை பார்க்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ ஒரு கப் அளவு எடுத்துக்கங்க. ஒரு டம்ளராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்கு நான் 3 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ரேஷன் அரிசி தான், நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. கரெக்டாக 3 கப்பு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 3 கப்புக்கு 1/4 கப்பு உளுந்து அளவு. நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் அதிகமாகவும் நீங்கள் போடலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். நல்லா நெல்லெல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சு போட்டுக்கோங்க. இதுக்கு 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். கால் கப்பு போதும், நிறைய தேவையில்ல. ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். அதை நல்லா வாஷ் பண்ணணும். இது ரேஷன் பச்சரிசிங்கிறனால கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும். அதனால் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி கூட 2 வாட்டி அலசினிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா கையை வச்சு தேய்ச்சி அலசுங்க. தேய்ச்சி அலசுனா அதில் கொஞ்சம் பிசுபிசுப்பு இருந்ததுன்னா அது நல்லா வந்துடும். எவ்வளோ தூசி வருதுன்னு பாருங்கள். நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் தூசிங்கிறது வரும். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா, அப்போ விட்டுருங்க, கழுவுனது போதுன்ட்டு. நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடும். இப்போ அரிசி, உளுந்து, வெந்தயம் நல்லா 3 சேர்த்துருக்கோம். நல்லா ஊறட்டு. நம்ம வந்து இந்த அரிசியை வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். கிரைண்டர் தேவையில்லை, கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். கொஞ்சங்கிறனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நம்ம இட்லி தோசையை விட கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இது கூட வந்து நான் 1 கப்பு சாதம் மட்டும் சேர்க்குறேன். வேறு எதுவுமே தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரே 1 கப்பு சாதம் மட்டும் சேர்த்துக்குங்க. ஒரு கப்பு, சின்ன கப்பு தான் சேர்த்துருக்குறேன். இவ்வளோ சாதம் சேர்த்தாலே போதும் இந்த நான் எடுத்துருக்க அளவு அரிசிக்கு. இது வந்து அப்போ வடித்த சோறுனாலும் சரி, காலையில் வடித்த சோறுனாலும் சரி, எந்த சாதனாலும் சரி ஓகே. மிக்சியில் அது அரிசி கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. நல்லா நைஸாகவே அரைஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தே கலக்கி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க.
உப்பு போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு டைம் ஆகிப்போச்சு. ஓகே, உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சா நீங்கள் இது வந்து நைட்டு நம்ம அரைச்சி வைக்கிறோன்னா காலையில் எடுத்து ஆப்பம் ஊற்றலாம். இப்போ நீங்கள் காலையில் அரைச்சி வைத்திங்கன்னா நைட்டு ஊற்றுற மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 6 மணிக்கு அரைச்சிங்கன்னா நைட்டு 6 மணிக்கு ஊற்றலாம். ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். நல்லா புளிச்சா தான் வந்து ஆப்பம் வந்து புஷ்ஷுன்னு நல்லா வரும். அந்த ஓட்டையாக வர்றது சூப்பராக வரும். அதனால் கொஞ்சம் நல்லாவே புளிக்க வச்சுருங்க. இட்லிக்குன்னா நம்ம வந்து 8 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். புளிக்க வச்சாலே போதும். இது கம்பல்சரி 10 மணி நேரமாச்சு மினிமம் வேணும். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது மாவு பார்க்குறதுக்கே. இனி அடுத்து வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அப்போ சுடுறதுக்கு அது மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். பவுலில் எடுத்து அது கூட கொஞ்சம் ஆப்ப சோடா, நம்ம பலகாரத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ ஆப்பம் சுடுறோமோ அப்போ மட்டும் அந்த ஆப்ப சோடா சேர்த்து சுடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆப்ப சோடா குட்டி தான். கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்காமல் இருந்தால் ஒரு இடத்துலையே தங்கிற மாதிரி ஆகிடும் அந்த ஆப்பச்சோடா. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பச்சட்டியில் ஊற்றிடலாம். ஆப்பச்சட்டி இருந்தால் ஆப்பச்சட்டியில் ஊற்றுங்க. இல்லாட்டி தோசைக்கல்லில் கூட நம்ம கொஞ்சம் சைடில் லேசாக நடுவில் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி அரைக்க வச்சிடலாம். மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் ஆப்ப கடாயிலே ஊற்றிட்டேன். எப்படி புஸ்ஸுன்னு ஆப்பம் வந்திருக்குன்னு பாருங்கள். புஸ்ஸுன்னு ஓட்டையாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். செமையான ஆப்பம் ரெடி. இது கூட நம்ம வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம், கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம், குருமா, தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலுக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது பிடிக்கிறவங்க அதை வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால்லாம் எடுக்கலை. நான் வந்து தேங்காய் சட்னி தான் வச்சேன். தேங்காய் சட்னி ஆப்பம் குருமா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு. நான் தேங்காய் சட்னியோட ரெடி பண்ணிட்டேன். ஆப்பம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் சாதம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இதெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.